டவுட் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம். ஆ, நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, மற்றவங்களுடைய அந்த மற்றவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சுச்சு, அதெல்லாம் வந்து கேட்டுட்டு, எனக்கு அது மாதிரி நடக்கல. ஏன் எனக்கு இப்படி வரலையே? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியான உடல் அமைப்பு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உடல் அமைப்பு. அப்ப அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம உடல்லயும் வந்து மாற்றம் வரும். இன்னொன்னு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் தனித்தனியா ஒரு ஒரு மனிதன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இப்ப கிட்னினா அது வந்து ஒரு ஒரு மனிதன். அவனோட வேலை என்னன்னா, வர்ற தண்ணிய ஃபுல்லா ஃபில்டர் பண்ணணும். லைஃப் லாங் அவன் அந்த வேலைய தான் பார்க்க போறான். வயிறோட வேலை என்னன்னா, உள்ள எது வந்தாலும் சரி, அதுல கொஞ்சம் ஆசிட கலந்து, அத நீர் சத்தோட மாத்தி, அத வந்து அடுத்து சிறுகுடலுக்கு அனுப்பிறணும். அந்த வேலைய தான் அவன் லைஃப் லாங் பார்க்க போறான். இந்த மாரி ஒவ்வொரு மனிதனா உள்ள ஒவ்வொரு வேலையா செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து 10th வந்து கிட்னிய பத்தி நான் நல்லா படிச்சேன். அந்த கொஸ்டின்ல நான் 10 மார்க் வாங்கிட்டேன். நல்லா புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக என்னோட கிட்னி வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் நல்லா வேலை பார்க்குமானா அப்படி கிடையாது. நான் ஸ்கூலுக்கே போகல. எனக்கு கிட்னினா அது எந்த ஷேப்ல இருக்கும், எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற அறிவே எனக்கு கிடையாது. அப்படிங்கிறதுக்காக அந்த கிட்னி ஒழுங்கா வேலை பார்க்காதுன்னா அப்படியும் கிடையாது. அந்த கிட்னிக்குன்னு ஒரு அறிவு இருக்கும். அந்த அறிவுப்படி அது வந்து வேலை பார்க்கும். நமக்கு இருக்கிற அறிவு வந்து அது வேற. அது நம்ம படிக்கிறனால அது வந்து நிறைய தெரிஞ்ச மாதிரி நினைக்கும், இது பண்ணும். அதுக்கும் நம்ம உடலுக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது. இப்ப இந்த கிரியை பண்ணும்போது நம்ம வந்து தண்ணிய வந்து குடிச்சிட்டோம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்ப்பாங்க. அப்ப சிலருக்கு வந்து ரொம்ப நாளா கிட்னில வந்து ஏதாவது ஒரு கழிவு தேங்கி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும்னா, அந்த கிட்னி வந்து சொல்லுவான். இந்த இந்த தண்ணிய ஃபுல்லா நான் எடுத்து நான் வந்து என்ன சரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் பெருசா ஒண்ணும் பிரச்சனை இல்லைல அப்படின்னு சொல்லி அந்த கிட்னி எடுத்துச்சுன்னா, அந்த கிரியை பண்ணவங்களுக்கு நல்லா யூரின் போயி அதுல அவங்க வந்து நல்லா ஃப்ரீயா இருப்பாங்க. இப்ப சிலர் இந்த ஸ்கூல்ல ஹெச்எம்மா இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தியேட்டருக்கு போனா கூட, ஒரு அப்பா, பொண்ணு சென்டிமெண்ட் எல்லாம் பார்த்தா கூட அவங்க அழுக மாட்டாங்க. ஏன்னா, ஏதாவது ஸ்கூல் பிள்ளை வந்து பார்த்துருச்சுன்னா, நாளைக்கு இத போய் ஸ்கூல்ல சொல்லிட்டு இருக்கோன்ட்டு, உள்ள அவங்களுக்கு அழணும்னு தோணுனா கூட அப்படியே அழாம இருப்பாங்க. அப்ப அவங்க இந்த கிரியை பண்ண உடனே என்ன ஆகும்னா, கண்ல இருந்து தான் பயங்கரமா தண்ணி போகும். அதுக்கப்புறம் அவங்க அன்னைக்கு எப்படி இருப்பாங்கன்னா, அன்னைக்கு ஸ்கூல்ல யாராவது தப்பு பண்ணா கூட அவங்களுக்கு பெருசா ஒரு கோவமே வராது. சரி அடுத்த தடவ இப்படி பண்ணாத அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா அந்த கண்ணீர் உள்ள இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, எந்த தப்பையும் ஏத்துக்க முடியாம ஒரு மாதிரி அவங்க இருந்திருப்பாங்க. அப்ப நம்ம உடலுக்கு தெரியும். இந்த உடலுக்கு எது தேவை, அத சரி பண்ணலான்னு. அப்ப நம்ம ரெகுலரா செய்ய செய்ய எல்லா இது எல்லாம் குறைய குறைய என்ன ஆகும்னா, அடுத்து எல்லாமே ஒண்ணு போல இயங்க ஆரம்பிக்கும். அப்ப நமக்கு ஒரே மாதிரியான அந்த கழிவு நீக்கம் வந்து உடல்ல நடைபெறும். அதனால வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடல் வந்து எல்லாமே நடக்கிறத நம்மளால உணர முடியும். அப்புறம் 2வது டவுட் வந்து இது நாம டெய்லி பண்ணலாமான்னு கேட்டிருந்தோம். அதுவும் நம்ம உடல பொறுத்து தான். இப்ப ரொம்ப வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும்னா, உடம்புல நெறைய தண்ணி இருக்கும். அப்ப அவங்க டெய்லி கூட இத பண்ணலாம். அப்ப அந்த தண்ணி நல்லா போய் போய் நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இப்ப ரொம்ப ஒல்லியா இருக்காங்க, அவங்க ஏற்கனவே அண்டர் வெயிட்ல இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க உடம்புல தண்ணி சத்து ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க டெய்லி தவுத்தி பண்ணாங்கன்னா, அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நஞ்ச தண்ணி சத்தும் போய் போய் வேகமா அவங்க உடல் வந்து டயர்ட் ஆயிரும். அப்போ உங்க உடல் எப்படி இருக்கு? உங்க உடலுக்கு டெய்லி தேவையா? இல்ல வாரம் 1 நாள் தேவையா? அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். இல்ல ஸ்டார்ட்டிங்ல டெய்லி பண்ணி வெயிட்ட கொஞ்சம் நல்லா குறைச்சிட்டோம் அப்படின்னா, வாரம் 2 தடவ. அப்புறம் இன்னும் நல்லா வெயிட் குறைஞ்சிருச்சுன்னா, வாரம் 1 தடவ. அந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அத வந்து மாத்திக்கலாம். அப்புறம் எப்ப செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். வயிற்றுல உணவு இருக்கும்போது செய்யக்கூடாது. காய்ச்சல் அதிகமா இருக்கும்போது, தலையவே தூக்க முடியல, அவ்ளோ டயர்டா இருக்கோம் அப்டின்னா பண்ணக்கூடாது. அப்புறம் பீரியட்ஸ் வரப்போகுது. இந்த வாரம் எனக்கு பீரியட்ஸ் வந்துரும் அப்டின்னா, ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே நாம வந்து தௌத்தி செய்யாம இருக்கலாம். ஏன்னா, அ அந்த மாதவிடாய்ங்கிறது ஒரு எனர்ஜி கீழ் நோக்கி இறங்கி, அந்த கழிவ கீழ் நோக்கி இறக்கக்கூடிய விதமா இருக்கும். இந்த தௌத்தி வந்து உடல்ல இருக்கிற நீர் கழிவ மேல் நோக்கி கொண்டு வந்து வெளிய அனுப்புறது. 2ம் ஆப்போசிட்டா இருக்கும்.
அப்ப பீரியட்ஸ் வர போறப்ப இயற்கையாவே நம்ம உடல்ல இருக்கிற ஆற்றல் கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சிரும். அந்நேரம் நம்ம தௌத்தி பண்ணி அத வந்து மேல் நோக்கி கொண்டு வர முயற்சி பண்ணும்போது உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். தெரியாம செஞ்சிருந்தோம்னா ஒண்ணும் இல்ல. இது புரிஞ்ச பிறகு நம்ம செய்ய வேண்டாம். பீரியட்ஸ் வருதுன்னா 1 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த கிரியையெல்லாம் நிப்பாட்டிட்டு ரிலாக்ஸா இருந்துக்கலாம். அப்புறம் இன்னைக்கு மத்தியானம் நாங்க ஹோட்டல் போறோம். நல்லா பிரியாணி சாப்பிட போறோம். அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். நல்லா காரசாரமா நான்வெஜ் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அன்னைக்கு காலையில செய்ய வேண்டாம். ஏன்னா வயிறு ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். மத்தியானம் கண்ட்ரோல் பண்ண முடியாம நெறைய உப்பு, உரப்புலாம் சேர்த்துட்டோம்னா, அப்புறம் வயிறு வந்து பிரச்சனையாகும். அதனால இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அ வேற எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. நெறைய பேர் ரிப்பீட்டடா இத தான் வந்து கேட்டிருந்தாங்க. அ என்னால குடிக்க முடியல அப்படின்னு சிலர் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல ஏதாவது அடைப்புகள் இருக்கும். அ ஸ்டார்ட்டிங்ல 1 டம்ளர் குடிச்சதுக்கே அப்பாடான்னு இருக்கும். அப்புறம் போக போக நம்மளாலயும் வந்து தண்ணி குடிக்க முடியும். அவ்வளவுதான். வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. பிரியா, இப்ப அல்சர் இருக்கிறவங்க வந்து உப்பு தண்ணி போட்டு குடிக்காம நல்ல தண்ணி போட்டு குடிச்சு வாமிட் பண்ணலாமா? பண்ணலாம்க்கா. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு உப்பு தண்ணி குடிக்க முடியல அப்படின்னா, உப்பு போடாம குடிக்கலாம். ஆனா இல்ல அப்படி நல்ல அல்சருக்கும் உப்பு வந்து ஒண்ணும் செய்யாது. இது என்ன ப்ராசஸ்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்ட வந்து ஒரு பீக்குக்கு கொண்டு போயிட்டு, இந்த வேஸ்ட் வெளிய வந்த பிறகு திரும்ப அப்படியே உடம்ப வந்து குளிர்ச்சி தான் பண்ணும். அதனால அல்சர் இருக்கிறவங்களும் செய்யலாம். அது வந்து சரியாயிடும். டெய்லி செய்யாம ஒரு ஒரு சைக்கிளிக்கா இவ்வளோ நாளுக்கு ஒருக்கா அந்த மாதிரி செய்யலாம். மேம் பிரஷர் உள்ளவங்க என்ன மேம்? பிரஷர் ப்ரெஷர் ப்ரெஷர் இருக்கிறவங்க நீங்க உப்பு போடாம செய்யலாம். இன்னைக்கு நமக்கே தெரியும் இல்லையா? இன்னைக்கு நமக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமா இருக்கு அப்படின்னா, நீங்க தௌத்தி பண்ணிட்டு இன்னும் டயர்ட் ஆயிருவீங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப பண்ணாம, இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா, அன்னைக்கு நீங்க தௌத்தி பண்ணலாம். பிபி அதிகமா இருக்கும்போது பண்ண வேண்டாம். இந்த ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஸ்டண்ட் வச்சவங்க, அவங்களுக்கெல்லாம் டக்குன்னு உடம்பு ஹீட் ஆனா தாங்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ண வேண்டாம். நான் பிரியா, நான் இன்னைக்கு காலையில தான் பண்ணேன். கேக்குதா? கேக்குதுக்கா. இன்னைக்கு காலையில இன்னைக்கு காலையில யோகா பண்ணேன். ஆனா தண்ணி மட்டும் வாய் வழியா தண்ணி மட்டும் கண்ணுல லைட்டா தண்ணி வந்து வேற மூக்கு வழியாவோ இல்ல வேர்க்கவே இல்ல. அதனால ஒண்ணு இல்ல. அதனால ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இப்போ உங்களுக்கு கண்ணு தான் நல்லா கலங்குச்சுன்னீங்களா? அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த எமோஷன்ஸ் வந்து அதிகமா அதுதான் இருந்திருக்கும், வெளியேறி இருக்கும். இப்ப சிலர் 2 தடவை நல்லா யூரின் போச்சு அப்படின்பாங்க. இப்ப கொஞ்சம் பயந்த சுபாவமா இருப்பாங்க இல்லையா? எங்க அம்மாக்கு வந்து 40 வயசுல சுகர் வந்துருச்சு. எனக்கு இப்ப 38 வயசு ஆயிடுச்சு. வந்துருமோ வந்துருமோன்னு இப்படி அந்த எப்பயுமே ஒரு பயத்தோட இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிரியேட் பண்ண அன்னைக்கு நல்லா யூரின் தான் ஃபர்ஸ்ட் வெளியேறி இருக்கும். அந்த நம்ம உடல்ல பொறுத்து, மனதை பொறுத்து அதுதான் போயிருக்கும். இப்ப சிலர் தலை வலிச்சதுன்னுபாங்க. அவங்க மொதையே பயத்தோட இருந்திருப்பாங்க. நமக்கு பொதுவா இந்த மாதிரி வாமிட் வந்தாலே அன்னைக்கு ஃபுல்லா தலைவலி வருமே, இன்னைக்கு செஞ்சா தலைவலி வந்துருமேன்னு பயந்துட்டே இருந்தாங்கன்னா, தலைவலி வருதோ வரலையோ அவங்களுக்கு தலை வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அதனால மனச வந்து தயார் பண்ணிக்கோங்க. பயப்பட வேண்டாம். ஒண்ணும் ஆகாது. அப்படியே ஏதாவது ஆனா அன்னைக்கு ஒரு நாள் தானே ரெஸ்ட் எடுத்துட்டுக்குவோம். மறுநாள் சரியாயிருவோம்னு ஒரு தைரியமா, நம்பிக்கையோட, ஆசையா பண்ணோம்னா எந்த இதுவுமே வராது. தேங்க்யூ. வரல. இந்த உப்பு தண்ணி நம்ம சாதாரண தண்ணியில உப்பு போட்டு குடிக்கணும் இல்லையா? வெந்நீர் இல்லையா மேம்? வாரம் சனிக்கிழமை இனிமே கிரியேட் பண்ணலாம். நீங்க அடுத்த வாரம் சனிக்கிழமை மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. லைட்டா தண்ணிய சுட வைக்கணும். அப்பதான் அந்த உப்பு வந்து கரைஞ்சி அந்த வெது பதத்துலதான். தேங்க்யூ. ஓகே மேம். சனிக்கிழமை அட்டன் பண்ணாதான் செய்ய முடியும். ஆமாமா. நல்லா பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களா எப்பனாலும் செஞ்சுக்கலாம். ஓகே மேம். எல்லாம் சொல்லும் போது செய்யும் போல இருக்குது, கேட்டேன். சனிக்கிழமை பிரியா, டுடே செஷன் ரொம்ப நல்லா இருந்தது பிரியா.
ஓகே மேம். தேங்க்யூமா. தேங்க்யூ. கிளாஸ் ஓகே முடிச்சுக்கலாம்.